உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்க போகிறாரு ஒரு 39 நாட்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே ஜெயத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. முக்கியமாக நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிகமாக இருக்குது. அந்த நிலைமை மாறும், உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் வராத பலம், எனக்கு வரவே இல்லை சார், எனக்கு வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பண வரவுகள் அதிகமாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் அந்த 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். நிறைய கடகராசி என்பது சோர்ந்து போய் ஐயோ இந்த அஷ்டம சனியில் நான் நிறைய பாடுபட்டுட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலையை இழந்து, வேலை இல்லாமல், வேலையில் ஒழுங்காக வருமானம் இல்லாமல், நல்ல அறிவு இருந்து, புத்திசாலித்தனம் இருந்து, நல்ல படிப்பு இருந்து கூட அந்த திறமையை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணமாக இருக்குது. கடகராசியாக இருக்கீங்க சார், எனக்கு வேலையே இல்லை சார், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க சார்னா ஊரில் தேடாமல் வெளியூர் போய் தேடுங்க. இல்லை சார் நான் வெளிநாட்டில் தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமா சார்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் கடக ராசியில் பிறந்த மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை எல்லாம் படித்து முடிச்சு கடைசியாக ஏதோ ஒரு டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், அங்கே சில அவமானங்கள், குழந்தைகளால், மனைவியால், கணவரால் சில அவமானங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலை மாறும், அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். சில கடகராசி என்பதெல்லாம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா நிறைய வெளிநாட்டில் திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க சார், எனக்கு விசா கேன்சல் ஆகிடுச்சு சார், விசா எக்ஸ்பயர் ஆக போகுது, இது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நிலை மாறும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே நல்ல இடத்துல வேலை வாய்ப்போட சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு லோனு கூட கிடைக்க மாட்டேங்குது சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 39 நாளில் நீங்கள் லோனுக்கு அழகாக கிடைக்கும். அது முக்கியமாக பேங்க் லோன், ப்ராஜெக்ட் லோன் இதெல்லாம் அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஒரு ஓடிக்கு ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி ஒரு வண்டி வாங்கணும், கம்பெனிக்காக ஒரு வண்டி வாங்கணும் சார், அதுக்கு ஒரு லோன் போடணும், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம், பண வரவுகள் உண்டு. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஏன்னா கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் எல்லா விதமான யோகத்தையும் கொடுக்க போகிறார். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்
குழந்தை பேரை கொடுப்பாரு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுப்பாரு, திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் முடியறதுக்கான நேரம், எல்லா விதமான வம்பு வழக்குகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் இந்த 39 நாளில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பேசி முடிக்கக்கூடிய நேரம், இல்லை லீகலாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புலாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எல்லா விதமான முயற்சியிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை, சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோள் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.